மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 3வது பகுதியின் 2ஆம் கட்டத்தின் கீழ் ரம்புக்கணையிலிருந்து கலகெதர வரையான பகுதியின் நிர்மாணப் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த வீதியின் நீளம் 18.7 கிலோமீட்டர்கள் ஆகும். ரம்புக்கணையிலிருந்து கலகெதர வரையான வீதியின் நிர்மாணப் பணிகளுக்காக 112.4 பில்லியன் ரூபாய் நிதி செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அந்த முழுமையான நிர்மாணப் பணியும் உள்நாட்டு ஒப்பந்த நிறுவனங்கள் மூலம் உள்நாட்டு நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் பொத்துகரவையிலிருந்து ரம்புக்கணை வரையான பகுதியின் நிர்மாணப் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதுடன் அந்த பணிகளை அடுத்த வருடத்தின் நடுப்பகுதிக்குள் நிறைவு செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதற்கு எடுத்த முடிவு குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபிலசி பெரேரா இதன்போது தெளிவுபடுத்தினார். நான் மொரட்டுவ பல்கலைக்கழகத்திலிருந்தே வந்திருக்கின்றேன். எனக்கு 64 வயதாகின்றது. கண்டிப்பாக எந்த ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளரும் இறுதி வருடத்தில் எந்த ஒரு விடுமுறையும் எடுக்க முடியாது. செல்ல வேண்டியிருக்கும். எமது கௌரவ ஜனாதிபதியுடன் நான் சுமார் 3 சந்தர்ப்பங்களில் சந்தித்த போது நான் செல்ல வேண்டும் என்று கூறினேன். நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. அது எதுவும் இதற்கு பாதிக்கவில்லை. உண்மையில் எனது ராஜினாமா கடிதத்தில் எனது நகலில் கூட நான் கையெழுத்திடாமல் போகும் வழியில் ஒரு கம்யூனிகேஷன் சென்றை அதனை அச்சிட்டுக் கொண்டேன். அந்த அரசாங்கத்திற்கோ கௌரவ அமைச்சருக்கோ அல்லது வேறு எவருக்கும் நான் சொல்வதை ஒரு காரணமாக வைத்து சேறு பூசுவதற்கு ஒரு ஆயுதத்தை வழங்க நான் அந்த அளவுக்கு விரும்பவில்லை. அதனால் நான் எனது 7 வருட சபடிக்கல் விடுமுறையில் 2 வருடங்களை அர்ப்பணித்து விட்டேன். சீனாவின் ஷடம் பல்கலைக்கழகத்திலிருந்து அதற்கு பிறகு நான் மே மாதம் 1ஆம் தேதி செல்லவே நினைத்தேன். அவர்கள் வந்தார்கள். ஆனால் மே மாதம் 15ஆம் தேதி நாம் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை வழங்க வேண்டியிருந்தது. அதனையும் முடித்துவிட்டு செல்வோம் என்று நினைத்தோம். எனது கோரிக்கைக்கு செவி சாய்த்து என்னை விடுவிக்க அனுமதி வழங்கியமைக்காக நான் கௌரவ ஜனாதிபதிக்கும் அமைச்சருக்கும் 2 பிரதி அமைச்சர்களுக்கும் எனது அமைச்சர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.